பெஞ்சல் புயல் உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் களத்திலிருந்து பல்வேறு செய்தியாளர்களும் நமக்கு அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னையில் கோகுல் இணைந்திருக்கிறார், கடலூரில் பிரேம், கோகுல் சேலத்தில் இருந்து கோகுல் இணைந்திருக்கிறார், ரகுவரன் உள்ளிட்ட பல செய்தியாளர்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் களத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை கொடுப்பதற்காக. அந்த வகையில் முதலாவதாக சென்னையில் என்ன நிலவரம், மழை நிலவரம் என்பது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், சென்னையை பொறுத்தளவில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாகி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு சென்னையில? பெஞ்சல் புயல் நாளை கரையை கடக்க உள்ள நிலையில் சென்னையில் தற்பொழுது பல இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், எழும்பூர், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளிலேயும் மிதமான மழை இன்று மாலையிலிருந்து பெய்து வருகிறது. விட்டு விட்டு இந்த மழையானது பெய்து வருகிறது. நாளை காலையிலிருந்து அதிக கனமழை இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த புயலுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக வருவாய்த்துறை, மாநகராட்சி, காவல்துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை, தீயணைப்புத்துறை என பலரும் இந்த புயல் மீட்பு பணிகளுக்காக முன்னெச்சரிக்கையாக தயார் நிலையில் இருக்காங்க. அதே போல கடல்ல தொடர்ந்து காற்று, கடற்கரை பகுதிகளில் காற்று அதிக அளவில் வீசி வரக்கூடிய நிலையில், கடல் சீற்றமாக இருக்கக்கூடிய நிலையில் மெரினா கடற்கரைக்கு யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இது போன்ற தடுப்புகள் வைத்து பொதுமக்கள் யாரும் உள்ளே செல்லாதவாறு காவல்துறை நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. கடலும் சீற்றமாக காணப்படுகிறது. தரைக்காற்றும் தற்பொழுது கடற்கரை பகுதிகளில் அதிகமாக வீசக்கூடிய நிலையில் இதுபோன்ற கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பள்ளிகளுக்கு நாளை சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அரசு சார்பில் நாளை அத்தியாவசிய தேவையை தவிர பொதுமக்கள் யாரும் வெளியில் வர வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் வேண்டுகோளையும் அரசு சார்பில் விடுத்திருக்காங்க. குறிப்பாக பொழுதுபோக்கு பூங்காக்கள் உள்ளிட்டவைகள்லாம் நாளை தினம் சென்னையில் மூடப்பட்டிருக்கிறது. பூங்காக்களுக்கு யாரும் வர வேண்டாம், கேளிக்கைகளுக்கு உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் நாளை பொதுமக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கை எச்சரிக்கையை அரசு சார்பில் விடுத்திருக்காங்க. காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை தயார் நிலையில் இருக்காங்க. தொடர்ந்து இதுக்கென்று ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையும் மாநில பேரிடர் மீட்பு படையும் தயார் நிலையில் இருக்காங்க. நாளை அதிக அளவில் காற்று வீசக்கூடும் என்பதால் பல இடங்களில் சாலைகளில் மரங்கள் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த போக்குவரத்தை சரி செய்வது, மரங்களை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை, பேரிடர் மீட்பு படைகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க. இதற்கென்று ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டு அறைகள் மூலம் எந்தெந்த பகுதிகளுக்கு இது போன்ற புகார் வருகிறதோ, அதே போல மழைநீர் தேங்கி இருந்தால் அதை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை உள்ளிட்ட பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக இந்த காவல்துறை உள்ளிட்ட துறைகளும் தயார் நிலையில் இருக்காங்க. பொதுமக்கள் நாளை தினம் அத்தியாவசிய தேவையை தவிர மற்ற பணிகளுக்கு யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளையும் அரசு சார்பில் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீராம், கண்டிப்பா கோகுல், சென்னை மெரினா பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரத்தை சொன்னீங்க. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கோகுல். அடுத்ததாக சென்னையிலிருந்து செய்தியாளர் ரகுவரன் நம்மோடு இணைகிறார், அவரிடம் பேசலாம். ரகுவரன், நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் மழையினுடைய தாக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? பெங்கல் புயல் நாளைய தினம் நாளைய தினம் கரையை கடக்க இருக்கக்கூடிய சூழல்ல அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு? ராம், நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கிற, குறிப்பாக இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய ஒரு பகுதியாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த பகுதியும் ஒன்று. காலையிலிருந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் அதிக அளவு மழை பெய்யாமல் ஒரு வெறிச்சோடி இருந்த நிலையில் பார்த்திங்கன்னா மாலையிலிருந்து மெல்ல மெல்ல மழை தாக்கம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. சரியாக விட்டு விட்டு மழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஒரு அரை மணி நேரமாக மழை இல்லாமல் ஒரு தூறல் மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா 45 மீனவ கிராமங்கள் இருக்கிறது. அந்த பகுதி மக்கள் எல்லாருக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறது. தற்போது வரை பார்த்தீங்கன்னா 3 முதல் 5 அடி வரை கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறது. 45 மீனவ கிராமங்கள் இருக்கிறது. அதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட கடலூர் போன்ற பகுதிகளில் இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இந்த ஈசிஆர் சாலை இருக்கிறதுனால இந்த ஈசிஆர் சாலையில் பயணம் மேற்கொள்றவங்க மழை நேரத்தில் பாதுகாப்பாக பொறுமையாக செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை எச்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
நாளைக்கு காலையிலிருந்து இந்த ஈசிஆர் சாலையை யாரும் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடையுமே போடப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் மழையின் தீவிரம் படிப்படியாக இன்று இரவிலிருந்து அதிகரிக்கும் என்று இந்த பகுதியில் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா ஓரளவு மழை விட்டு விட்டு பெய்யக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. அவ்வப்போது பார்த்தீங்கன்னா காற்று கொஞ்சம் பலமாக அடிக்கக்கூடியதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்து உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ரகுவரன். தொடர்ந்து அடுத்ததாக புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் 4 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், எந்தெந்த விமானங்களினுடைய சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதால் சென்னை விமான நிலையத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருச்சி மற்றும் மங்களூர் செயல்பட்டு வரும் செல்லக்கூடிய ஏடிஆர் எனப்படும் 4 ஸ்ரீரக விமானம் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதாவது சென்னையிலிருந்து இன்று இரவு 7:25க்கு மங்களூர் செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், அதே போன்று இன்று இரவு 8:50க்கு திருச்சி செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்களும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று மங்களூரில் இருந்து இன்று இரவு 11:10க்கு சென்னைக்கு வரும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம், இன்று இரவு 11:30க்கு திருச்சியிலிருந்து சென்னை வரும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் ஆகிய 2 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த 4 விமானங்களும் ஏடிஆர் எனப்படும் ஸ்ரீரக விமானமாகவும் பலத்த காற்று வீசும் போது இதே போன்று ஸ்ரீரக விமானங்கள் இயக்கப்படுவதால் பாதுகாப்பாக இருக்காது என்பதால் இந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் விமான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் அச்சுறுத்தல் காரணமாக இந்த 4 விமானங்களும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் அதிகாரிகள் தரப்பில் தற்போது தெரிவித்துள்ளனர். இந்த விமானங்கள் தவிர ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் வருகை மற்றும் புறப்பாடு விமானங்கள் ஆகிய 9 விமானங்கள் நிர்வாக காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ள விமான அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே போன்று அதை தொடர்ந்து புயல் உருவாகியுள்ள நிலையில் வண்டலூர் உயிரியல் பூங்காவும் நாளை சனிக்கிழமை என்று பொதுமக்கள் அனுமதி இல்லை, விடுமுறை என்ற தகவலையும் அறிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி நாளைக்கு காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் சென்னைக்கு வரக்கூடிய பயணிகள் அனைவரும் விமான நிலைய அதிகாரி எந்த நிறுவனங்களுக்கு டிக்கெட் புக் செஞ்சிருக்காலும் அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டறிந்த பின்னர் விமான நிலையத்துக்கு வருமாறு விமான அதிகாரி தெரிவித்துள்ளனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை பகுதிக்கு வர இன்று இரவு 10 மணி முதல் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? இப்போதைய நிலவரப்படி அங்க மழை நிலவரம் எப்படி இருக்கு? ஸ்ரீராம், தற்போது வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் தற்போது தனது ஆட்டத்தை துவங்கியிருக்கிறது. கடற்கரையோரம் கடலின் சீற்றம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி புதுச்சேரி மாநிலம். இந்த புதுச்சேரி மாநில கடற்கரை பகுதியில் தற்போது கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டு 10 அடி உயரத்தில் தற்போது அலைகளின் சீற்றம் என்பது இந்த கடற்கரையில் இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்று புதுச்சேரி மாநில அரசு சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்க நிலையில் 10 மணிக்கு மேல் கடற்கரை பகுதிக்கு செல்லக்கூடாது, தடை என தற்போது காவல்துறை சார்பில் இங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு மக்களை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாம் நேரடியாக பார்க்கலாம். நம் ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காட்டிக் கொண்டிருப்பது கடற்கரை பகுதி. இந்த கற்கள் எல்லாம் தற்போது அலைகளின் சீற்றத்தால் அடித்துச் செல்லப்படுகிறது. அதேபோல் மண்ணரிப்பும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநில அரசு சார்பில் கடற்கரை பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம். ஏனென்றால் இந்த பெஞ்சல் புயல் என்பது காரைக்காலிலிருந்து புதுச்சேரிக்கு இடையே கடையை கடக்கும் என்பதால் பொதுமக்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும். சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்திருந்தால் அவர்களும் நாளை ஒரு நாள் வெளியே வராமல் அவங்கவுங்க இடத்திலேயே தங்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். புதுச்சேரி மாநில அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாக தற்போது மாநில முதல்வர் தற்போது தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் வங்கக்கடலில் இந்த பெஞ்சல் புயல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் தனது ஆட்டத்தை துவங்கியிருக்கிறது. இது நாளைய தினம் பிற்பகலில் தற்போது புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கும் என்பதால் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் புதுச்சேரி மாநில அரசு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் கடலூர் மாவட்டத்திலும் அனைத்து கடற்கரை பகுதியிலும் தற்போது மீனவ பகுதி முழுமையாக கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். அவர்களை தற்போது மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் அச்சப்பட தேவையில்லை, புயல் பாதுகாப்பு மையம் இருக்கிறது, நிவாரண முகாம்கள் இருக்கிறது, அந்த பகுதியில் நீங்கள் தங்கிக் கொள்ளலாம், உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். வங்கக்கடலில் இந்த உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் தற்போது தனது ஆட்டத்தை துவங்கி கடலின் சீற்றம் என்பது 10 அடி உயரத்திற்கு எழும்புகிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா பெரும் புதுச்சேரி அரசு சார்பா என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க? நிவாரண முகாம்கள் எல்லாம் போதுமான அளவுல இருக்கா? அங்க போதுமான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கா? போதுமான அளவுல இருக்கா? அங்க போதுமான ஏற்பாடுகள் எல்லாம்
நிச்சயமாக ஸ்ரீராம், அதாவது புதுச்சேரி மாநில முதல்வர் நேற்றைய தினமே மழைக்கான அந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளிடம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் தற்போது அனைத்து துறை அமைச்சர்களும் அனைத்து துறை அதிகாரிகளும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மீனவ கிராமத்தில் அங்கேயே முகாமிட்டு அனைத்து பாதிக்கப்படும் பகுதிகளை கண்டறிந்து அங்கேயே அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும். அதாவது மீனவ கிராமத்தில் கடல் அரிப்பில் ஏற்பட்டு வீடுகள் இடிந்துவிட சூழல் ஏற்படும். எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் உள்ள மக்களை உடனடியாக அப்புறப்படுத்தி முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்க வேண்டும் என நேற்றைய தினமே புதுச்சேரி மாநில அரசு சார்பில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது புதுச்சேரி மாநிலம் ஒரு சுற்றுலா மையம் என்பதால் அதிக அளவில் நாளைய தினம் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை நாள் என்பதால் அதிக அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்ற தற்போது அவர்கள் யாரும் வர வேண்டாம் எனவும் தற்போது புதுச்சேரி மாநில அரசு சார்பில் எச்சரிக்கை கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கடற்கரையோரம் ஒட்டியுள்ள விடுதிகளில் தங்கியிருக்கக்கூடியவர்கள் ஆர்வ மிகுதியில் கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் தற்போது காவல்துறை சார்பிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பிரேம். தொடர்ந்து பெஞ்சல் புயல் நாளை தினம் கரையை கடக்க இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதனுடைய தாக்கம் தென்பட தொடங்கி இருக்கிறது. அடுத்ததாக நாகப்பட்டினத்திலிருந்து செய்தியாளர் பாலமுத்துமணி நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். பாலமுத்துமணி, நாகப்பட்டினத்தை பொறுத்தளவுல மழையினுடைய தாக்கம் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு, விவரிக்கலாம். ஸ்ரீராம், நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2 தினங்களாகவே மழை என்பது இல்லாத சூழல் தான் நிலவி வருகிறது. தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த பெஞ்சல் புயல் எதிரொலியாக கடற்கரை, அதாவது நாகப்பட்டினத்தில் உள்ள அனைத்து கடலோர கிராமங்களிலும் கடல் சீற்றமாக காணப்படுவதுதான் தற்பொழுதைய கள தகவலாக உள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாகூர் பட்னச்சேரி துவங்கி அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், கல்லார், செருதூர், வேளாங்கண்ணி, அதே போல கோடியக்கரை, வேளாங்கண்ணி, வேதாரண்யம் வரை உள்ள கடற்கரை அனைத்துமே கடல் கொந்தளிப்போடு காணப்படுகிறது. வழக்கத்தை விட கடல் அலை சற்று மேலெழும்பி வருகிறது. இந்த கடல் சீற்றம் என்பது கடந்த 4 நாட்களாகவே தொடர்ந்து நீடித்து வருகிறது. இன்றும் அதே போலதான் இருக்கிறது என்றே கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த தரை காற்றோடு கூடிய காற்று வீசுவதன் காரணமாக கடல் அலைகள் மேலெழும்பி அந்த பாறைகளின் மீது மோதி வழக்கத்தை விட அந்த கடல் சீற்றம் என்பது இருக்கிறது தான் தற்பொழுதைய நிலவரமாக உள்ளது. மேற்கொண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்று ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான சாரல் மழை பெய்தது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரு அமைதியான சூழல் தான் நிலவி வருகிறது. அந்த பெஞ்சல் புயல் கரையை நெருங்கி வரக்கூடிய சூழல்ல கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தற்போது ஒரு அமைதியான சூழல், நிதர்சனமான அமைதி உள்ளது. புயல் கரையை கடக்கும் போது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என தெரிவித்தாலும் தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைதியான சூழல் நிலவுகிறது. ஸ்ரீராம், அது புயலுக்கு முன்னான அமைதி அப்படின்னு எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுத்துமணி. தொடர்ந்து காரைக்கால் பகுதியில் என்ன நிலவரம் என்பது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், காரைக்காலை பொறுத்தளவுல மழையினுடைய தாக்கம் எப்படி இருக்கு? கடற்கரை ஓரத்தில் இருக்கீங்க, தலைக்காற்று அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு? காரைக்காலிலிருந்து மாமல்லபுரத்துக்கு இடையே இந்த புயல் கரையை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தற்பொழுது காரைக்கால் பகுதியில் பொறுத்த வரைக்கும் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த புதுச்சேரியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியம் தான் இந்த காரைக்கால். இது ஒரு எல்லையாக அதாவது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்காலிலிருந்து மாமல்லபுரத்துக்கு இடையே புயல் கரையை கடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சின்ன பகுதி மட்டும் இந்த காரைக்காலில் மட்டும் தனியா பாண்டிச்சேரியோடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இதுக்கு அடுத்தது மீண்டும் தமிழ்நாடு பகுதியோடைய மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர் இத்தனை மாவட்ட எல்லைகளை தாண்டி தான் மீண்டும் புதுச்சேரி இருக்கிறது. எனவே இது அந்த ஒருவேளை இந்த பகுதியில் நள்ளிரவுக்கு பிறகு மழை வரலாம் என்று கூறப்படுகிறது. தற்போது வரை இங்கு மழை இல்லை. ஆனால் அந்த கடல் சீற்றமானது சற்று அதிகமாகவே இருக்கக்கூடிய காட்சியை தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா காண்பிக்கக்கூடியதை நம்ம நேரலையில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் ஒருவேளை புயல் காரணமாக மழை அதிகரித்தால் அதை அந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்காக மாவட்ட நிர்வாகம், அதாவது இந்த காரைக்கால் பிராந்தியம் சார்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் ஒரு மிகுந்த எச்சரிக்கையோடு அனைத்து துறைகளையும் தயார்படுத்தி ஒரு தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். அதே போல பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவினரும் முன்கூட்டியே இங்கு வர வைக்கப்பட்டு சுமார் 30 பேர் காரைக்கால் அருகே இருக்கக்கூடிய திருநள்ளாறில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால், மின்கம்பங்கள் சாய்ந்தாலோ அல்லது பொதுமக்கள் வீடுகளிலிருந்து வெளியே வர முடியாமல் போனாவோ அவர்களுக்கான உணவுகளை வழங்குவதற்கும், அதே போல
போல மருந்து, ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் உடனுக்குடன் செய்வதற்கும், மின்தடை ஏற்பட்டால் உடனடியாக அதை சரி செய்வதற்கும் என அனைத்து ஏற்பாடுகளும் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக தயார் நிலையில் வந்து காரைக்காலை பொறுத்தவரை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த குழுக்கள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவர்கள் வந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதும் வந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள் வந்து அவர்களை கண்காணித்து தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் பார்த்து வருகிறார்கள். தற்பொழுது வந்து அதாவது பிற்பகலில் இருந்ததை விட தற்பொழுது அந்த கடல் சீற்றமானது வந்து மிகவும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது நாம் அந்த காரைக்காடு கிளிஞ்சல்மேடு பகுதியில் இருக்கிறோம். மிக அருகாமையிலிருந்து நாம் இந்த கடலை வந்து பார்க்கக்கூடிய அளவில் வந்து இங்கே அந்த கிளிஞ்சல்மேடு பகுதியினுடைய மீனவர்களுடைய கூடம் ஒன்று இங்கே வந்து இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மின் ஒளியின் காரணமாக தான் இந்த பகுதியில் வந்து கடலை நம்ம வந்து இந்த இரவு நேரத்திலும் வந்து தெளிவாக பார்க்க முடிகிறது. அதே போல இந்த அலையினுடைய உயரமும் வந்து சற்று அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. நள்ளிரவுக்கு மேல் வந்து இந்த பகுதியிலும் வந்து இன்னும் பெரிய அளவில் மழை வரலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா கோகுல், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்களா? நிவாரண முகாம்கள் அப்படிங்கிறது காரைக்கால் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு வழங்கி இருக்காங்க மாவட்ட நிர்வாகம்? பொதுமக்களை பொறுத்தவரை அதாவது இங்கு வந்து கனமழை பெய்வோம் என்பதற்கான எந்த அறிவுறுத்தலும் தற்போது வரை வழங்கப்படவில்லை. ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு மழை பெய்த பொழுது அதற்கான அறிவிப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டு வந்தது. தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் இன்று எந்த அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆனால் அதற்கான அனைத்து முன் ஏற்பாட்டுகளுடன் வந்து தயார் நிலையில் இருக்கிறது. குறிப்பாக மீனவர்கள் வந்து கடலுக்குள் சென்று மீன் பிடிக்க வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து சில நாட்களுக்கு முன்பே உள்ளே சென்ற அனைத்து மீனவர்களையும் திரும்பி வர அறிவுறுத்தப்பட்டு நேற்றே வந்து அனைத்து படகுகளும் வந்து கரை திரும்பிவிட்டது. அதே போல வந்து இதற்கு மேல் வந்து தற்பொழுது கடலுக்குள் வந்து யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வந்து பொதுமக்களுக்கு பொறுத்தவரை தற்போது வரை பெரிய அளவில் வந்து எந்த ஒரு எச்சரிக்கையும் மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கவில்லை. ஆனால் மழை பெய்து ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்வதற்காக காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் வந்து ஒரு சரியான ஒரு முன் ஏற்பாட்டுடன் தயார் நிலையில் இருக்கிறது. ஸ்ரீராம், பெஞ்சல் புயல் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாளைய தினம் அது கரையை கடக்க இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளிலும் மழை பெய்ய துவங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரத்தை கொடுத்தீங்க. நன்றி கோகுல். இதே போன்று தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் நமது செய்தியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை கொடுத்தாங்க. குறிப்பா ரகுவரன், பாலமுத்துமணி உள்ளிட்ட பல செய்தியாளர்களும் அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை கொடுத்தாங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்தடுத்து புயல் தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியோடு.